அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கதை என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு தேவநாதன் ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப பிரபலமான ஒரு இரும்பு வியாபாரி. இரும்பு கம்பிகள், அந்த வீடு கட்ட தேவையான பொருட்கள்லாம் விற்றுட்டு இருந்தார். நல்ல அவருக்கு வியாபாரம் போச்சு. அந்த ஊர்லேயே அவர் ஒருத்தர் தான் இரும்பு வியாபாரின்றதுனால நல்ல வியாபாரம் பண்ணி நல்ல வசதியாக இருந்தார். நல்ல வசதியாக இருந்துட்டு இருக்கும்போதே யார் கண் பட்டுச்சோ தெரியல, திடீர்னு அவ்வளோ வியாபாரம் எல்லாம் டல் ஆயிடுச்சு. நல்ல வசதியாக இருந்தவர் ஏழையான நிலைமைக்கு வந்துட்டார். அதனால் அவருக்கு அந்த ஊரில் ரொம்ப மதிப்போடு இருந்தார் இல்லையா. இப்போ ஏழையானதுனால அவருக்கு மதிப்பெல்லாம் குறைஞ்சிருச்சு. நல்லா வாழ்ந்தவங்க வாழ்ந்து கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நல்லா வாழ்ந்தவங்க திடீர்னு ஏழையானால் அவங்களாலேயே அதை தாங்கிக்க முடியாது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, சரி நம்ம இந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு பொழப்பு தேடி போகலாம், அங்கே போய் நல்லா சம்பாதிச்சிட்டு நம்ம திரும்ப இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஊருக்கு போகலான்னு நினைக்கிறாரு. போகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கொஞ்சம் இரும்பு கம்பி, இரும்பு பொருட்கள் எல்லாம் இருக்குது. அதை அவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நண்பன் இருக்கார், அவர்கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு. நண்பா, இதெல்லாம் நீ பத்திரமா பார்த்துக்கோப்பா, நான் ஊருக்குலேருந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூருக்கு போயிட்டார். இவர் போயிட்டு ரொம்ப நாளாக வெளியூர்லேயே ரொம்ப மாதங்களாக இருக்கிறாரு. அங்கேயும் இவருக்கு எந்த வேலையும் சரியாக அமையலை. கையில் இருந்த கொஞ்சம் நெஞ்ச காசும் செலவாயிடுச்சு. இனிமேல் அந்த ஊரில் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு சரி நம்ம சொந்த ஊருக்கே போயிடலான்னு சொல்லிட்டு திரும்ப சொந்த ஊருக்கே வந்துடுறார். வந்துட்டு பக்கத்தில் இருக்க நண்பனை போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர்கிட்ட கொஞ்சம் இரும்பு கம்பிலாம் கொடுத்து வச்சுருந்தார் இல்லையா, சரி அதை போய் வாங்கி திரும்ப நம்ம தொழில் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதை போய் கேட்க போகிறாரு. கேட்க போகப்போ அவங்க நண்பன் என்ன சொல்கிறாரு, ரொம்ப அசால்ட்டாக, நீ கொடுத்த இரும்பு கம்பியாப்பா, அதெல்லாம்ப்பா ஏன்ப்பா கேட்குற, நீ போன கொஞ்ச நாள்லேயே எலி அது எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட்ருச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. எலியா? எலி எப்படி இரும்பு கம்பியை சாப்பிட்ருச்சா அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையாக வீட்டுக்கு வந்துடுறாரு. ஏற்கனவே அவர் ரொம்ப மனசெல்லாம் நொந்து போயிருக்கிறதுனால எதுவுமே பேசாமல் வந்துட்டார். வீட்டில் உட்காந்து யோசனை பண்ணி பார்க்குறாரு. எலி எப்படி இரும்பு கம்பியை போய் சாப்பிடும் அப்படி சொல்லி யோசனை பண்ணி பார்க்குறப்ப தான் நண்பனோட வீட்டை பார்க்குறாரு. அவர் கொஞ்சம் நல்ல வசதியாக இருக்கிறாரு. ஓ, இவன் நம்மளுடைய இரும்பு கம்பியெல்லாம் ஏதோ தப்பாக விற்றுட்டான் போல், நம்மள்ட்ட பொய் சொல்கிறான், சரி இவனுக்கு ஏதாவது நம்ம ஒரு பாடம் புகட்டி ஆகணும்னு சொல்லி அதுக்கான சமயம் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த நேரத்தில் பார்த்தா பக்கத்து வீடு தானே, அந்த நண்பருடைய குழந்தை இவர் வீட்டில் விளாண்டுட்டுருக்கு. இதுதான் சமயம்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கி ஒரு இடத்துல போய் ஒழிச்சு வச்சுட்டு பேசாமல் இருக்கிறாரு. அப்போ குழந்தை ரொம்ப நேரம் காணும்னு சொல்லிட்டு அந்த நண்பன் பார்க்குறாரு. வீடில் தேடி பார்த்துட்டு, இப்போ உன் வீட்டுக்கு தானேப்பா என் பிள்ளை வந்துச்சு, எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உன் பிள்ளையா? அந்த பருந்து தான் தூக்கிட்டு போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டாக பதில் சொல்கிறாரு. என்னது, என் குழந்தையே பருந்து தூக்கிட்டு போயிடுச்சா? என்ன சொல்கிற? எப்படி என் குழந்தையோட வயசு 3 வயசு, அவ்வளோ பெரிய குழந்தை, குண்டா வேற இருக்கும், அதை எப்படி பருந்து தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பக்கம் கோவம் கத்துன்னு கத்துறாரு. அது தெரிலப்பா, பருந்து தூக்கிட்டு போயிடுச்சு, அதான் நான் பார்த்தேன்னொன்னே இது சரிப்பட்டு வராது, என் குழந்தைய ஒழுங்காக என்கிட்ட ஒப்படைச்சிட்டோன்னே இவர் ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாரு. இரு நம்ம யார்கிட்ட நீதி கேட்கணுமோ அங்கே போவோன்னு சொல்லிட்டு இந்த கிராமத்துலலாம் பஞ்சாயத்து இருக்கும் இல்லையா, அங்கே போகிறாங்க. அங்கே போனோன்னே அந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லணும், என்னது குழந்தைய பருந்து தூக்கிட்டு போயிடுச்சா? எப்படி 3 வயசுன்றாரு, அவ்வளோ பெரிய குழந்தைய எப்படி பருந்து தூக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த தலைவர் கேள்வி கேட்குறாரு. ஆமாயா, இது என்னய்யா, இரும்பு கம்பியெல்லாம் எலி சாப்பிடும்போது குழந்தைய பருந்து தூக்கிட்டு போகாதா அப்படின்னு சொல்லி இந்த தேவநாதன் இரும்பு வியாபாரி சொல்கிறாரு. என்னது, இரும்பு கம்பியை எலி சாப்பிட்டுச்சா, அது என்ன கதை அப்படின்னு கேட்கவும் தான் இவர் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறார். ஓ, அப்படியா கதை அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன இரும்பு கம்பியெல்லாம் என்ன பண்ண அவரோடது அப்படின்னோடனே அப்புறமே ஒத்துக்கிறார் அந்த நண்பன். ஆமாய்யா, இப்போ இடையில கொஞ்ச நாளில் இரும்பு கம்பிக்கெலாம் நல்ல டிமாண்ட் ஆயிடுச்சு, நான்லாம் விற்றுட்டேன் அப்படின்னோடனே அந்த காசாவது கொடுத்தியன்னு கொடுக்கல அப்படின்னோடனே, நீ முதல்ல அந்த காசு அதெல்லாம் கொடு, அதுக்கப்புறம் உன் குழந்தை ஆட்டோமேட்டிக்காக உன்கிட்ட சேரும். அவருக்கு புரிஞ்சிருச்சு என்ன நடந்தது அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணான் அந்த நண்பன், என்ன பண்ணான், அந்த காசெல்லாம் வட்டியோடு கொடுக்க சொல்லிட்டாரு அந்த பஞ்சாயத்து தலைவர். வட்டியோடு கொடுத்துட்டானா, அதுக்கப்புறம் ஒழிச்சு வச்சுருந்த குழந்தையும் கொண்டு அந்த இரும்பு வியாபாரி கொடுத்துட்டார். அதுதான், நம்ம மற்றவங்கள ஏமாற்றணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம தான் கடைசியில் ஏமாந்து போவோம். அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கை துரோகமும் பண்ணக்கூடாது. நம்ம ஒருத்தங்களை நம்பி ஒருத்தங்களை ஒரு விஷயத்தையோ ஒரு பொருளையோ கொடுக்கும்போது அவங்க நம்பிக்கைக்கு உரியவங்களாக நம்ம நடந்துக்கணும். இந்த கதையிலேருந்து இதை நீங்கள் கற்றுக்காங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல கதையில் பார்க்கலாம். நன்றி.